இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இங்கு கர்த்தர் நம்மோடு இந்த வசனத்தில் இடைப்படுகிறார். தாவீது தன் ஆத்துமாவை அடக்கி தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும்படியாக கூறுகிறார். ஏன்னா தான் நம்புகிற அந்த ரட்சிப்பு கர்த்தராலே வரும் என்று அவர் விசுவாசிக்கிறார். இந்த உலகத்தில் என்ன ஒரு சூழ்நிலை நேரிட்டாலும் நம்ம தேவனை மாத்திரம் நம்பும்போது அவருடைய சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நமக்கு தருவார் என்று தாவீது விசுவாசித்தார் இல்லையா. பலத்தின் ஆதாரமாக தேவனிடத்தில் நாம் வைக்கிற நம்பிக்கையும் மனதார அவரை விசுவாசிக்கிறதுன்னு தான் இது குறிக்குது. என் ஆத்மாவே தேவனுக்காக மாத்திரம் காத்திருன்னு இங்கே தாவீது சொல்கிறத பார்க்குறோம். இந்த ஆத்மா தான் பலவிதமான அலைகளில் அலைந்து திரிகிறது இல்லையா. அந்த ஆத்மாவை அமர பண்ணணும், தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கணும். அப்போ நாம் நம்பி இருக்கிற காரியம் அவரிடத்துலேருந்து வரும். நம்ம எதிர்பார்க்குற அந்த உண்மையான எதிர்பார்ப்பை அந்த நிறைவும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை தாவீது அறிந்திருந்தார். அதே போல் மீகா 7:7 பார்க்குறோம். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவன் அவர்தான். எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த ரட்சிப்புக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்களோ கர்த்தர் அந்த ரட்சிப்பை உங்களுக்கு தருவார். உங்கள் விண்ணப்பத்தையும் உங்கள் ஜபத்தையும் தேவன் கேட்டருள்வார். இதுதான் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவன் சொல்லுகிற காரியம். அப்போ சூழ்நிலை மோசமாக இருந்தாலும், நம்முடைய சகோதரர்களோ சத்துருக்களோ நமக்கு எதிரடையாக இருந்தாலும், தீர்க்கதரிசியாக மீகா தன் நம்பிக்கையை இழக்காமல் கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்தார். அவர் பதில் தருவார் என்று அவர் காத்திருக்கிறது குறித்து இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறார். ஏன்னா நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னே நமக்கு வாக்குத்தத்த வசனம் இருக்கு இல்லையா. அப்போ நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக ஒரு முடிவை தேவன் கட்டளையிடுவார். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் தாவீது இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஏன்னா சத்துருக்கள் அவரை துரத்தும் போதும், அவர் சொந்த மகன் அப்சலோம் அவரை துரத்தும் போதும், சவுல் ராஜா அவரும் அவரை பின்தொடர்ந்து அவரை கொல்ல முயற்சிக்கும் போதும், நான் மறுபடியும் இந்த ஜீவனுள்ள தேசத்தை காண்பேனா இல்லை மறித்து போவேனா, தேவன் நன்மை இந்த பூமியில் காண்பேனான்னு சொல்லி நான் மட்டும் தேவனை விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேனேன்னு தேவனை நோக்கி அவர் முறையிடுகிறார். ஏன்னா கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு, பி ஸ்ட்ராங். அந்த திடமனது என்பது உறுதியாய் நம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் அந்த ரட்சிப்பை நமக்கு தருவார். நம் இருதயத்தை அவர் சிறப்படுத்தி நாம் காத்திருக்கிற காரியத்துக்கு பதில் தருவார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24லேருந்து 26 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இங்கே எரேமியாவின் புலம்பல் இல்லையா. எரேமியா என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். இல்லை, இந்த உலகத்திலே நமக்கு எந்த ஒரு சுதந்திர பாகமோ கிடையாது. கர்த்தர் தான் நம் பங்கு. லேவியருக்கு எந்த சுதந்திர வீதம் கிடையாது. கர்த்தரே அவர்கள் பங்கு, அவர் பாத்திரத்தின் பங்காக அவங்க இருக்காங்கன்னு வேதத்தில் பார்க்குறோம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களில் லேவியர்கள் எல்லா கோத்திரத்துலேயும் அவங்க கலந்து இருந்தாங்க. அவங்களுக்கு லேவியருக்கு என்ன செய்யணுமோ மற்ற கோத்திரத்தார் செஞ்சு வந்தாங்களே கண்டி, அவர்களுக்கு என்று ஒரு வீடு வாசலோ சொத்து சுதந்திரமோ கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தரே பங்கும் அவர்கள் பாத்திரத்தின் பங்காய் அவர் இருந்தார்னு பார்க்குறோம். அதனால இங்கே எரேமியாவும் சொல்கிறாரு, நீரே என் பங்கா, அதனால் அவரிடத்துல நான் நம்பிக்கை கொண்டு இருக்கேன்னு சொல்கிறார். கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தரை தேடுறீங்களா, அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறீங்களா? அப்போ கர்த்தருடைய ரட்சிப்பு அவரிடத்துலேருந்து உங்களுக்கு வரும். கர்த்தருக்கு காத்திருக்கு, நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லதென்றே வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 42:11 பார்க்குறோம், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். தாவீது இங்கே தன்னைத்தானே அவர் புலம்புறாரு. ஏன் கலங்குற, ஏன் திகைக்கிற, என்ன தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பு என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்னு சொல்கிறார். அப்போ அந்த ரட்சிப்பு காத்திருக்கிறவங்க நம்ம சும்மா அவருடைய சமூகத்தில் காத்திருக்கூடாது. தேவனுடைய நாமத்தை நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது அப்பொழுது அவர் இறங்கி நமக்கு என்ன காரியத்துக்கு அவர் ரட்சிப்பை கட்டளையிடணுமோ அதை தேவன் செய்வார். அதனால் தேவனை துதிக்கிறத நாம் விட்டுறக்கூடாது. சங்கீதம் 103:1-2 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நம்ம ஜபத்தை முடித்த உடனே ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பாடல் இது இல்லையா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள்,
அப்போ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும், அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்கூடாது. இந்த 3 காரியங்களையும் நீங்கள் தேவ சமூகத்திலேருந்து செய்து வரும்போது நீங்கள் காத்திருக்கிற அந்த ரட்சிப்பு, ஒரு குழந்தை பேராகட்டும், ஒரு வேலையாகட்டும், இல்லையா, திருமண காரியங்கள் தடைப்பட்டதாக இருக்கட்டும், குடும்ப சமாதானத்துக்காக நீங்கள் அந்த ரட்சிப்பு காத்திருக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் இருக்கலாம், நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனை ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை நீங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரித்து கொண்டும் அவர் செய்த உபகாரங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் இருக்கும்போது தேவன் அந்த ரட்சிப்பை உங்களுக்கு தருவார். பிலிப்பியர் 1:20 பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடும் ஜீவனானாலும் சாவினாலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று. அப்போ வாழ்வானாலும் சாவானாலும் கிறிஸ்து தன் சரீரத்திலே மகிமைப்பட வேண்டும் என்று அந்த வாஞ்சை, அந்த நம்பிக்கை உள்ளவராய் அது அப்படியே முடியும் என்று பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ அவர் தான் நமக்கு ஜீவன், அவர் தான் சாவிலும் மரணத்திலும் நம்முடைய சரீரத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். சங்கீதம் 104:1 பார்க்குறேன், என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கு. அப்போ அவர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்று நாம் விசுவாசிக்கும் போது, தேவனை நம்பும்போது அந்த ரட்சிப்பு நமக்கு வரும். அவரிடத்துலேருந்து நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை காத்துக்கொள்ளுன்னு சங்கீதம் 37:34 பார்க்குறோம். அப்பொழுது பூமியை நீ சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். தேவன் நம்மை உயர்த்துவார். ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தும் போது அவனை தேவன் உயர்த்துவார், இல்லையா? அப்போ நீங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவீங்க. அவருக்கு காத்துருங்க, அவர் வழிகளை கை கொள்ளுங்க. எதெல்லாம் தேவன் நம்மளை கை கொள்ளும்படியாக சொல்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கும்போது அப்போ தேவன் இந்த பூமியை சுதந்திரிக்க செய்து நம் தலையை இந்த பூமியிலே உயர்த்துவார். ஏன்னா துன்மார்க்கர்கள் எல்லாம் அறுப்புண்டு போவதையே நீ காண்பாயின்னே சொல்கிறார். அப்போ நிச்சயமாகவே முடிவுண்டுன்னு சொல்கிறார்ல. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லைன்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ துன்மார்க்கர்கள் அழிவுண்டு போவதை நீ காண்பாயின்னு சொல்கிறார். இப்போ உன்னை நெருக்கிறவர்கள், உன் ஜீவனுக்கு போராட்டத்தை உண்டாக்குகிறவங்க, உங்கள் எல்லையில் இருக்கிற போராட்டங்கள், இந்த மாதிரியான காரியங்களே தேவன் என்ன சொல்கிறார், இன்றைக்கி துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று அந்த வாக்கை கொடுக்குறாரு. அதனால் எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா புத்தகத்தில் 17:17 சொல்கிறார், நீர் எனக்கு பயங்கரமாக இராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம் சொல்கிறார். அப்போ தீங்கு நாளிலே தேவன் நம்மை ரட்சிப்பார். அதனால தான் தாவீது தேவனை நோக்கி தீங்கு நாளிலே அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொண்டார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பலத்த துருகமும் அடைக்கலமும் கோட்டையும் அரணுமாக இருந்து நம்மை அவர் பாதுகாத்து விடுவிக்க வல்லவர். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ அவர் நமக்கு பாதுகாப்பை தருவார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அப்பொழுது அவர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து உங்களை நீங்களாகி ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. அப்போது காத்திருக்கும்போது அவரை துதிங்க, அவர் நாமத்தை ஸ்தோத்தரிங்க, அவர் செய்த உபகாரங்களை எல்லாம் மறவாது அவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்பொழுது கர்த்தர் நீங்கள் நம்புகிற காரியத்தை அவர் மூலமாய் உங்களுக்கு கொண்டு வருவார். ஆமீன்.